சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ அப்டேட்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வெல்கம் டு சென்னை சிட்டி கார்டன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு வளர்க்குறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், இதெல்லாம் தான் அந்த உருளைக்கிழங்கு. ஸோ நீங்கள் இந்த உருளைக்கிழங்குலாம் நீங்கள் பார்க்கலாம். இது மேலே பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பார்ட் வளர்ந்துருக்கு. ஸோ இதோட பேர் பார்த்திங்கன்னா ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வளர்ந்த அப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து க்ரோ பேக்கில் வச்சு செடியாக வளர்க்க முடியும். ஸோ நீங்கள் பார்க்கலாம், நான் ஒரு 4 கிழங்கு எடுத்திருக்கேன் உருளைக்கிழங்கு. ஸோ 4மே பார்த்திங்கன்னா இந்த ஐயானது வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸாக நான் வெளியே வச்சுருந்தேன் நான். ஸோ வச்சுருந்தோன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஐயானது வெளியே வந்திருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம பயிரிடுன்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இது ஒரு இன்னொரு கிழங்கு. இதுவும் நான் கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் அதே டைம் வச்சுருந்தேன். பட் ஆனால் இதிலேருந்து ஒரு ஐ கூட வெளியே வரல. காரணம், இது வந்து கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணப்பட்ட கிழங்காக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி ஐயானது வெளியே வராது. இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ரெட்டிஷாக இருக்குது இந்த கிழங்கு. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒயிட் கலரில் இருக்குது, தெரியும் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். ஸோ இந்த 2 கிழங்குமே ஒரே நேரத்தில் தான் நான் வச்சுருந்தேன். பட் ஆனால் இந்த மாதிரி ஐ வந்தது இந்த கிழங்குல தான். ஸோ இந்த மாதிரி கிழங்கு சூஸ் பண்ணும்போது நம்ம ப்ராப்பராக சூஸ் பண்ணணும். சில கார்டனிங் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா சீட் பொட்டேட்டோன்னு வச்சுருக்காங்க, நீங்கள் அதை கூட கேட்டு வாங்கலாம். பட் ஆனால் நான் அது வாங்கலை. நம்ம கடையில் வாங்கக்கூடிய உருளைக்கிழங்கு வச்சு இந்த சீட் பொட்டேட்டோ ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி கடையிலேருந்தே உருளைக்கிழங்கு வாங்கி நீங்கள் ஒரு 2 வீக்ஸ் வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஐ வர ஆரம்பிச்சிடும். அது இதுக்கு தேவையான சாயில் மிக்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ நம்ம பொட்டேட்டோவை வந்து விதைக்கிறதுக்கு, உருளைக்கிழங்கை விதைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேக் வேணும். ஸோ இது பார்த்திங்கன்னா 15 இன்ச் பேக், இது 15க்கு 15 பேக் இது. ஸோ நான் மிக்ஸ் பண்ண போகிறது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் நார் கழிவு, அதாவது கொக்கோ பீட். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சாண உரம், எரு வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஈக்குவல் அமௌண்ட்டில் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் காம்போஸ்ட்டும் சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 40% பார்த்தீங்கன்னா கொக்கோ பீட், இன்னொரு 40% பார்த்தீங்கன்னா எரு, இன்னொரு 20% காம்போஸ்ட், மல்டிபர்பஸ் காம்போஸ்ட். ஸோ இதில் மண் நம்ம அதிகம் சேர்க்க போகிறதில்ல. மண் இருக்கவங்க கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதிகபட்சம் இதுக்கு தேவை பார்த்தீங்கன்னா காம்போஸ்ட் தான். ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது இந்த பேக்கில் நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஆர்கானிக் காம்போஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ அதை நான் எடுத்துகிட்டு வந்து போடுறேன், பாருங்கள். ஸோ மிச்சம் 20% பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் காம்போஸ்ட். இது நானே ரெடி பண்ண காம்போஸ்ட் தான். இது ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன், மேலே கார்டில் கொடுக்குறேன், பாருங்கள் எப்படி பண்ணுறதுன்றதையும். ஸோ அவ்வளோதான், இதுக்கு தேவையான மிக்ஸ் அப்படின்றது அவ்வளோதான். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம க்ரோ பேக்கில் ஒரு 4 to 5 இன்ச் வர மாதிரி நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ சொன்னது போல் இது வந்து பார்த்தீங்கன்னா 15 இன்ச் பேக். இது 15க்கு 15. ஸோ இது 200 GSM உள்ள நல்ல பேக், இது க்ரோ பேக்கு. 15 இன்ச் பேக்கில் நம்ம இந்த மிக்ஸ் பண்ணதை நம்ம கொட்டலாம். ஸோ கொட்டியாச்சு. ஸோ எப்படி வைக்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், உருளைக்கிழங்கு வந்து நல்லா ஆஃபாக கட் பண்ணிக்கோங்க. இந்த ஐ வந்து மேல் நோக்கி இருக்க மாதிரி வச்சு அதுக்கு மேலே நம்ம மண் போடலாம்.
ஸோ இந்த மாதிரி ஆஃபாக கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கோங்க. நான் ட்ரை பண்ணாமல் இதில் வச்சுருக்கேன். ஸோ வெளியே வந்து காய வச்சுருங்க. அந்த அடிப்பகுதி வந்து ஈரமாக இல்லாமல் இருக்கணும். ஸோ வெயிலில் கொஞ்ச நேரம் வச்சிங்கன்னா அது காஞ்சிரும். அதுக்கடுத்து நம்ம இந்த மாதிரி வைக்கலாம். அப்படியே வச்சோன்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் பாக்டீரியா அதை இன்ஃபெக்ட் பண்ணி அதை அழுகிரும் அது. ஸோ அதனால தான் நான் காய வச்சு வைக்க சொல்கிறேன். வச்சிங்கன்னா சீக்கிரம் செடியானது வளரும். அதே போல் இதுக்கு தேவையான சாயில் பிஹெச் பார்த்தீங்கன்னா 5.5 to 6.5. கொஞ்சம் அசிடிக்காக சாயில் இருக்கிறது நல்லது. குளிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா வளரும். மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது. ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், செடி வளர்ந்துருக்கு. 2 செடி வளர்ந்துருக்கு. மிச்சதெல்லாம் வளரலை. இது காரணம்னு பார்த்தீங்கன்னா அதை நான் ட்ரை பண்ணாமல் காய வைக்காமல் அப்படியே கிழங்க கட் பண்ணி வச்சது தான். ஸோ நீங்கள் வந்து முழு கிழங்கா வைங்க. ஸோ அந்த வகையில் இது எதுவும் ஆகாது. ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், இது இன்னொரு பேக்கில் வச்சது நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். இது வந்து நான் ட்ரை பண்ணி தான் வச்சேன். அதாவது பாதியாக கட் பண்ணி அதை வெயிலில் காய வச்சு அடிப்பகுதி வந்து காஞ்ச அப்புறம் தான் நான் வச்சேன். எப்படி வந்திருக்கு, எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள். எல்லா கிழங்குமே வந்திருக்கு. ஸோ நம்ம மழை காலத்தில் வைக்கிறத தவிர்க்கலாம். ஏன்னா தண்ணி நிறையா ஒழுந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா இது ஒழுங்காக முளைக்காது, உள்ளே அழுக ஆரம்பிச்சிடும். குளிர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வரும் இது. ஏன்னா அதுக்கேற்ற டெம்பரேச்சரும் இருக்கும், அதே நேரத்தில் தண்ணியும் நிறையா உள்ளே ஒழுகாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், மழை காலம் முடிகிற டைமில் இந்த குளிர்காலம் வரும்போது இந்த உருளைக்கிழங்கு செடியை வைங்க. நீங்கள் பார்க்கலாங்க, இது கிட்டத்தட்ட 50 days ஆகுது. எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் செடியானது. இந்த மாதிரி செடி நல்லா வளர்ந்தால் தான் உருளைக்கிழங்கு நல்லா வளரும். ஸோ நான் இந்த பேக் நீங்கள் க்ரோ பேக் பார்க்கலாம். இது நல்லா ஒரு எலாஸ்டிசிட்டியோடு இருக்கும், நல்லா வந்து விரிவடையக்கூடியது ஓரளவுக்கு. ஸோ அதனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிழங்கு உருவாக வாய்ப்பு இருக்குது. நான் இந்த சைடில் இருக்க பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா சுருட்டி விட்டுருக்கு, நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதை வந்து நம்ம எடுத்து விடலாம். எடுத்து விட்டு அதுக்குள்ளே மண்ணை ஃபில் பண்ணி நம்ம அந்த செடியை வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணிடலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த கிழங்கானது நல்லா வளரும், செடி இன்னும் நல்லா வளரும். ஸோ எவ்வளோ நம்ம உரமும் மண்ணும் சேர்க்குறோமோ அந்த இடத்துலலாம் அந்த செடியானது நல்லா வளர்ந்துட்டே இருக்கும். நீங்கள் இங்கே பார்க்கலாம் உருளைக்கிழங்கு செடி எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ அடர்த்தியாக எவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். நான் ஆல்ரெடி ஒரு லேயர் மண் சேர்த்துருந்தேன், திரும்ப நான் மண் சேர்க்குறேன். இது உரமும் மண்ணும் கலந்தது தான். ஸோ மிக்ஸ் பண்ணி தான் நான் போடுறேன். எவ்வளோ ஃபில் பண்ண முடியுமோ ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் இங்கே பார்க்கலாம், பேக்கை நான் சுருட்டி விட்ருக்கேன். அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்து விட்றேன். ஸோ இது வரைக்குமே நான் ஃபில் பண்ண போகிறேன் மண். இது ஃபுல்லாகவே நான் ஃபில் பண்ண போகிறேன். ஃபில் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் லைட்டாக. ஸோ ஃபில் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. ஸோ நீங்கள் இங்கே பார்க்கலாம், பேக் இருந்ததை நான் ஃபுல்லாக எடுத்து விட்டுட்டேன். ஸோ மண்ணை நான் சேர்த்துட்டே இருக்கேன். செடி மேலே பட்டாலும் பரவாயில்லைங்க, ப்ராப்ளம் ஒன்றும் வராது. ஸோ இந்த ஃபுல் பேக் மண்ணையும் நான் கொட்டுறேன். ஸோ மண்ணை ஃபுல்லாக கொட்டிட்டேன், பார்க்கலாம் நீங்கள். இது நல்லா பரப்பி விட்ருங்க, மண்ணை நல்லா பரப்பி விட்ருங்க. அப்போ தான் எல்லா சைடுக்கும் போகும் மண். ஸோ இந்த மாதிரி நீங்கள் உரம் கலந்த மண்ணாக சேருங்க, வெறும் மண் சேர்க்காதீங்க. அப்போ தான் தேவையான சத்துக்கள் கிடைக்கும். ஸோ மண் நம்ம தேவையான மண் கொட்டியாச்சு. ஸோ தண்ணி ஊற்றிக்கலாம், அப்போ தான் ஃப்ரெஷ் ஆகும் செடியும் கொஞ்சம். ஸோ மண் கொட்டியாச்சு இல்லையா, தண்ணி ஊற்றிக்கலாம். செடி மேலே ஒட்டியிருக்க மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் தண்ணி ஊற்றுனதுனால.
உருளைக்கிழங்கு செடிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் தண்ணி ஊற்றக்கூடாது. ஈரமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உருளைக்கிழங்கு ஃபார்ம் ஆகாது. நான் இந்த மண் போடுறதுனால மேலே தண்ணி எப்படி ஊற்றிக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு ஃபியூ டேஸ் கழித்து திரும்பவும் மண்ணை ஆட் பண்ணலாம். நான் இந்த பேக் ஃபில் ஆகிற வரைக்கும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஃபில் ஆனப்புறம் அதோட விட்டுற வேண்டியதான் செடியை. இதுதாங்க ப்ராசஸ்ஸு செடி வளர்க்குறதுக்கு, உருளைக்கிழங்கு செடி வளர்க்குறதுக்கு. நான் அதில் ஹார்வெஸ்ட் வீடியோ காட்டல, அந்த அப்டேட் தனி வீடியோவில் போடுறேன் நான். ஸோ இதுதான் ப்ராசஸ். அதிகமாக தண்ணி ஊற்றாதீங்க. குளிர்காலத்தில் இது வளர்க்குறது ரொம்ப நல்லது. நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. கண்டிப்பாக செடி வந்து அழுகி போக வாய்ப்பு அதிகம். ஸோ உரம் சேர்த்துட்டே இருங்க. இந்த மாதிரி ஃபில் பண்ணி செடி நல்லா வளரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். நான் ஹார்வெஸ்ட் வீடியோ செப்பரேட்டாக போடுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.